ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. இந்த பதிவில் நீங்கள் ரொம்பவும் சக்தி வாய்ந்த 2 பொருள் எடுத்து நீங்கள் சாய்பாபாத்தில் வைக்கும் பொழுது நீங்கள் அடுத்த வியாழக்கிழமைக்குள்ளே நீங்கள் நினைத்தது உங்கள் கைமேல் பலன் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கி வருடத்தின் முதல் வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையில் நீங்கள் இது போல் இந்த பொருளை நீங்கள் சாய்பாபாத்தில் இந்த ஒன்று சொல்லி வைக்கும் பொழுது உங்களுக்கு வருடத்தின் பலனே கிடைக்கக்கூடிய அளவுக்கு சாயப்பா உங்களுக்கு கைமேல் பலன் தருவார். அவ்வளவு அற்புதம் இருந்த 2 பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சாயப்பா கிட்ட, சாயப்பா நான் முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வழிபடுறீங்க இல்லைங்களா, அதுக்கு 2 நாணயம், 1 ரூபா நாணயம் 2 எடுத்துக்கோங்க. நம்பிக்கை மற்றும் பொறுமை, இந்த 2 நாணயத்தையும் சாயப்பாபாத்தில் வைக்கும் பொழுது, சாயப்பா முழு நம்பிக்கையோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாணயமும், நான் உங்கள் மேலே முழு நம்பிக்கையோடும் பொறுமையாகவும் காத்துட்ருக்கிறேன் சாயப்பா அப்படின்னு சொல்லி அந்த 2 நாணயம் சாயப்பாபாத்தில் வைத்து ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் மந்திரம் 9 முறை சொல்லி தீபம் ஏற்றி கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி போட்டு வீடு முழுவதும் காட்டிட்டு இந்த 2 நாணயமும் ஒவ்வொரு வியாழக்கிழமைக்குள்ளேயும் எனக்கு அடுத்த வியாழக்கிழமைக்குள்ளே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுடைய கோரிக்கைகள் பல இருக்கும், அது அனைத்தும் நிறைவேறணும்னா இப்படி நீங்கள் 2 நாணயம் வியாழ நிறைவு வைத்து பாருங்கள், உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். இந்த வைத்த நாணயத்தை அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருங்க. சாயப்பா உண்டியல் அதில் தான் நீங்கள் வச்சுருணும். நீங்கள் எப்போ சாயப்பா ஆலயத்துக்கு போகிறீங்களோ அப்போ கொண்டு போய் அந்த காணிக்கு அங்கே செலுத்திடணும். சீரடிக்கு போனாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற சீரடி போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற சாயப்பா ஆலயத்துக்கு போய் நீங்கள் அந்த காணிக்கையை செலுத்திடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைபிடிங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.